ஹாய், நான் விஜய். பெங்களூர்ல வசிக்கிறேன். இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் நான், என் ஆன்ட்டி மற்றும் அவள் தோழி. என் ஆன்ட்டி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. வயசு 40. ஆனா குழந்தை இல்ல. கொஞ்சம் குண்டா இருப்பா. கலர் கருப்பு. நான் ரொம்ப அமைதியா இருப்பேன். அதிலும் பெண்களிடம் பேசுவதுனா எனக்கு ரொம்ப பயம். ஆனா என் ஆன்ட்டி கிட்ட பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போது ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு ஒரு கம்பெனியில பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் வீட்ல அனைவரும் சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. ஆனா நான் வேலைக்கு போக இருந்ததால இரவு பயணத்தை வச்சுக்கலான்னு இருந்தேன். திடீர்னு என் அப்பா ஃபோன் செஞ்சு வரும்போது ஆன்ட்டியையும் கூட அழைச்சுக்கிட்டு வான்னு சொன்னாங்க. அவள் கணவன் வெளியூர்ல இருப்பதால அவள் தனியா இருக்கறானாங்க. எனக்கு வேலை முடிய இரவு 10 ஆயிடுச்சு. வெளிய வந்து அவளுக்கு கால் பண்ணேன். அவ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காத்திருப்பதாக சொன்னா. ஆனா நான் வேகமா அங்க போனேன். அவ பெரிய பையோட நின்றுகிட்டு இருந்தா. அதை எடுத்துக்கிட்டு இருவரும் 3 பேர் சீட்ல அமர்ந்தோம். அவள் ஜன்னல் ஓரமா அமர்ந்துகிட்டா. நான் அவள் அருகில் அமர்ந்து எனது பக்கத்துல 3வது சீட்டு காலியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குண்டான பொண்ணு வந்து என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டா. 11 மணிக்கு வண்டியை எடுத்தாங்க. ஒரு ஹெட்போனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன். அப்போது ஒரு பாட்டு என் போன்ல ஓட அதை எடுத்து மாத்த நினைச்சேன். ஆனா அந்த பாட்டுக்கு ரொம்ப நல்ல போட்டோ அந்த ஆல்பம்ல இருந்தது. அதை பார்த்த உடனே அந்த 2 பொம்பளைங்களும் கண்ணை நல்லா விரிச்சு பார்த்தாங்க. நான் பாட்டை மாத்திட்டு கண்ணை மூடிக்கிட்டேன். பேருந்து வேகமா போயிட்டு இருந்துச்சு. அதனால ஆன்ட்டி ஜன்னலை மூட சொன்னாங்க. நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு நடுக்கம் ஏற்பட ஆரம்பிச்சுது. உடனே என் பக்கத்துல இருந்த பொம்பளை என்கிட்ட ரொம்ப நெருங்கி உட்கார்ந்துகிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் சூடா இருந்ததால அதை பத்தி கண்டுக்கல. என் போனை எடுத்து வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜ படிச்சுக்கிட்டு இருக்க, அதுல என் நண்பர்கள் மற்றும் என்னோட படிக்கும் பெண்களுக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பி இருந்தாங்க. எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். என் நெருங்கிய நண்பனுக்கு நான் இப்போது எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ரிப்ளை செஞ்சுட்டு இருந்தேன். உடனே அவன், உனக்கு எப்படி என்ஜாய் பண்ணணும்னு தெரியலனா இதையே ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்தி ஏதாவது பேசுனா. பேருந்து ரொம்ப வேகமா போனதால என் ஆன்ட்டி ஒரு போர்வைய கையில இருந்து எடுத்து அவளை போர்த்திக்கிட்டா. அப்படியே என்னையும் அதுக்குள்ள போத்திக்க சொன்னா. இருவரும் போர்வைக்குள்ள இருந்ததால கொஞ்சம் இதமா இருந்துச்சு. அவ என் தோள்ல சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சா. நான் கைய கட்டிக்கிட்டு என் கண்களை மூடினேன். ஒரு வளைவுல பேருந்து வளைய என் ஆன்ட்டி முழு உடம்பும் என் மீது சாஞ்சிச்சு. இந்த பக்கம் ஒரு குண்டு பொம்பளை, இந்த பக்கம் என் ஆன்ட்டி. இதை என் ஆன்ட்டி பார்த்துட போறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா பேருந்து ஒரு ஆட்டம் கொடுக்க என் கைய அவ மீது வச்சுட்டேன். அவளை கொஞ்சம் உத்து பார்த்தேன். ஆனா அவ தூக்கத்துல இருப்பது போலதான் இருந்துச்சு. தூக்கத்துல இவ்ளோ செய்யறாளா அப்படின்னு அப்போதுதான் தெரிஞ்சது. அவ கைகளை என் மீது வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா. அந்த பொம்பளை எந்திரிச்சிட்டா. நான் பேசுறத பார்க்க ஆரம்பிச்சா. என் ஆன்ட்டியும் அவ கைய பிடிச்சதுக்கு எதுவுமே சொல்லல. காலையில எல்லாரும் இறங்க ஆரம்பிச்சாங்க. பின்ன என் ஆன்ட்டி என் அப்பாவுக்கு ஃபோன் செஞ்சு சென்னை வந்துட்டோம் நாங்க. அவர் ஒரு ஹோட்டல் பேரு சொல்ல அங்க செல்லுமாறு சொன்னாரு. அங்க எங்க உறவுக்காரங்க ரூம் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாரு. ஆனா எங்களுக்கு ஒரு ரூம் மட்டும் மீதம் இருந்துச்சு. அதனால நாங்க சாவியை வாங்கிட்டு ரூமுக்குள்ள போனோம். என் பைய தூக்கி போட்டு படுக்கையில விழுந்தேன். ஆன்ட்டி வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. என்ன ஆச்சரியம், அவங்க சிரிச்சாங்க. எனக்கு சோர்வா இருக்கு, நான் தூங்கணும்னு சொன்னேன். அதிகாலை என்பதால ஹோட்டல் அமைதியா இருந்துச்சு. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால சரி தூங்குங்க, ஆனா ஒரு பெட்டு தான் இருக்குன்னு சொன்னேன். பரவாயில்ல, நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னாங்க. இருவரும் படுத்துக்கிட்டோம். என் வேலைய நான் ஆரம்பிச்சேன். அவ என் பக்கம் திரும்பி, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேட்டா. நான் இல்லைன்னு. ஏன் இல்லைன்னு அவ கேட்க, பொண்ணுங்க கிட்ட பேச
எனக்கு கூச்சம். அதான்னு சொன்னேன். ஓ, கவலைப்படாத. நாளைக்கு அந்த பயத்தை போக்குறேன்னா எப்படின்னு நான் கேட்க, கொஞ்ச நேரத்துல அவர் வேலையை முடிச்சிட்டு படுத்துருவாருன்னு சொன்னா. சரி, கவலைப்படாதீங்க. ஏதாச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன்னு சொன்னேன். அவ சிரிச்சுக்கிட்டே எனக்கு ஓகே சொன்னா. இருவரும் தூங்கி காலையில எழுந்து பின் அங்கிருந்து கல்யாணத்துக்கு சென்று முடிச்சிட்டு மீண்டும் பெங்களூர் வந்தோம். அதன் பின் இருவருமே வாட்ஸ்அப்ல பேசிக்குவோம். 2 நாள் கழிச்சு அவ தோழி போட்டோவ எனக்கு அனுப்புனா. அவளுக்கு வயசு 45 இருக்கும். அவள் கணவன் இறந்து விட்டதா சொன்னா. அவளை சந்தோஷப்படுத்தி அவகிட்ட பேச சொல்லி என்னிடம் கேட்டுக்கிட்டா. நன்றி.